கிறிஸ்து வந்து மாமிசத்துல இறந்து ஆவியில உயிர்ப்பித்தாருன்னு ம், சொன்னாங்க ம், சொன்னீங்களா பிரதர்? ம், ம். அதுல அப்ப 40 நாள் உயிர்த்து வந்து 40 நாள் சீடர் கூட ஆவியோட தான் இருந்தாரு பிரதர், இல்ல மாமிசத்துல எப்படி இருக்கிறது? இந்த அவங்க ஆவியின் கூட பேசினாங்க, சாப்பிட்டோம். சொல்லுங்க. அவங்க கூட பேசினாங்க, அவர் கூட சாப்பிட்டாங்க. அப்புறம் தோமா கூட விரல கை விட்டு பார்த்தார்ல, அதெல்லாம் எப்படி பிரதர் ஆவியில இருக்கும்போது? இந்த ஆவியின் சரீரத்தில் உள்ளவர்கள் அவங்க நினைச்ச நேரத்துக்கு மனுஷ சாயலாக மாற முடியும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இது சொல்வார். அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். சரி, ஆவியின் சரீரத்துல வரும்போது எப்படி தோமா கிட்ட போய் அந்த காயங்களை அவர் காமிச்சாரு, 500 பேருக்கு தரிசனம் பண்ணார், இம்மாவு சீசர்கள் கிட்ட பேசின்னு போனாரு, அப்பத்தை தொடுறாரு. அப்போ அவங்க அவர் மாம்சத்துல தானே இருந்திருக்கணும். ஆமா, பழைய ஏற்பாட்டுக்குள்ள போனோம். பழைய ஏற்பாட்டுக்குள்ள அநேக பரலோகத்திலிருந்து சில தூதர்கள் வந்திருக்கிறாங்க, ஆவியின் சரீரத்தில் உடையவர்கள் தான். அவங்களாலவே முடிஞ்சது. ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து மனித ரூபத்தில் படி இவங்ககிட்ட பேசிட்டு போவாங்க. கிதியோன் இருந்தாரு. மீதியானியர்களுக்கு பயந்துக்குன்னு ஒரு போர் அடிக்கிற இடத்துல, போர் அடிச்சுன்னு இருக்க திராட்சை பழம் மிதிக்கிற இடத்துல. அப்போ ஒரு ஒரு மனுஷன் வராரு. மனுஷன் வந்து உட்காந்துட்டு கிதியோன்ட்ட பேசுறாரு. இந்த மாதிரி உன்னத தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்போ கிதியோன் இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை ஆகுது. கிதியோன் சில பலிகளை செலுத்துறாரு. செலுத்தின உடனே அந்த மனுஷன் ஒரு கோலை எடுத்து அந்த பலிகளை தொட்டு நெருப்பு வரும். அந்த நெருப்புல அப்படியே மறைஞ்சு போயிடுவார். அப்பதான் கிதியோனுக்கு என்ன தெரியும்னா, ஓ வந்திருக்கிறது கர்த்தருடைய தூதன் அப்படின்னு வர. அப்போ இந்த ஆவிக்குரிய சரீரத்தில் உள்ளவர்கள் நினைக்கும் போது மனித சரீரமாய் மாறி அவங்களால மனிதர்களிடத்தில் பேசிட்டு மீண்டும் ஆவிக்குரிய ரூபத்தில் போக முடியும். இதுக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்துவே. பூட்டியிருக்கு கதவு, அவர் பூட்டியிருந்த கதவுக்குள்ள அப்படியே வரார், சமாதானம் என்றார், மாம்சத்தில் பேசுறார், சமாதானம் சொல்லிட்டு மீண்டும் ஆவியாக கலைஞ்சு போறார். அவர் ஒருவேளை மரித்திருந்த அதே சரீரத்தில் உயிரோட வந்திருந்தார்னா இம்மாவு சீசர்கள் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க தான் மேசியான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பக்கத்துல பேசிக்கின்னு ரொம்ப தூரம் நீண்ட நெடிய பயணத்துல பேசின்னு போயின்னு இருக்காங்களே, கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடைய தாடிகள் பிடுங்கப்பட்டிருந்தது, அவருடைய முகம் சிதைக்கப்பட்டிருந்தது, உருவம் தெரியாமல் இருந்ததாம். ஓகே. நம்ம மனிதர்கள் வந்து முகத்தை மறைத்துக் கொண்டார்களாம். மனிதர்கள் விரும்பத்தக்கதான ரூபம் இல்லையா, அந்த அளவுக்கு அவரை அடிச்சு உருவத்தை செதுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருவேளை இயேசு கிறிஸ்து அதே காயத்துடன் மரித்திருந்த சரீரத்துல உயிர் தெழுந்து போயிருந்தாருன்னா, அப்போ யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இம்மாவு சீசர்கள் பார்த்திருக்காங்களே, தெரிஞ்சிருக்குமே இல்ல. அப்போ ஆமா. காயம் இல்லாமல் தான் அவங்களுக்கு வெளிப்பட்டாரு. தோமா கேட்டுக்கொள்றார். தோமா கேட்கறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து மத்த சீசர்கள் கிட்ட காயத்தை காமிச்சிருக்குவார். அதனால இவரும் கேட்குவார், நான் காயத்தை பார்க்கணும்ட்டு. அப்போ கிறிஸ்து வந்து அந்த காயத்தை காமிச்சு என்ன சொல்வார்னா, இதோ மாம்சமும் எலும்புன்னு வர, ரத்தம்னு சொல்லி இருக்க மாட்டார். இப்ப சொல்லிட்டு மீண்டும் இவர் கழிஞ்சு போறார். அப்போ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இடத்துல தரிசனம் ஆகும்போது வெவ்வேறு தோற்றத்தை அவரால் மாத்திக்கொள்ள முடியும். எப்படின்னா அவர் ஆவியில் உயிர் தெழுந்ததுனால தான். இல்லைன்னா அதே சரீரத்தில் இருந்திருக்கணும். அப்போ அவர் சரீரம் எங்க போச்சு அப்படின்னா, மோசே பேசுறாரு, என்னை போல் ஒரு தீர்க்கதரிசிய தேவன் உங்கள் மத்தியிலிருந்து எழுப்புவாருன்னு. மோசைக்கு என்ன நடந்ததோ கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அப்படியே நடந்திருக்கோங்க. நிறைய விஷயம் மேட்ச் ஆகும். மோசையுடைய சரீரம் யார் கைக்கோ கிடைக்கல, தேவனே அடக்கம் பண்ணிட்டாராம். எங்கன்னே தெரியாது. இயேசு கிறிஸ்துவோட சரீரமும் அதே மாதிரி தான், யாருக்கும் கொடுக்கல. அது எங்கன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே. ஓகே.